இன்னைக்கு புதுசா வரக்கூடிய நிறைய கார்கள்ல ADAS என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பம் இருக்குது. இது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ADAS அப்படின்னா என்ன? ADAS இருந்தா கார் தானாகவே ஓடுமாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஷார்ட் வீடியோல ADAS பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். ADAS அப்படின்னா அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம், அதாவது ஓட்டுநருக்கு உதவி செய்யக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களின் தொகுப்பு. அது எப்படி உதவி செய்யும்? இன்னைக்கு வரக்கூடிய பெரும்பாலான நிறுவன கார்களில் லெவல் 2 ADAS இருக்குது. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கேமரா, ரேடார் மற்றும் பலவிதமான சென்சார்களை பயன்படுத்தி முன்புற வாகனத்தையும் லேன் கோடுகளையும் தொடர்ந்து கவனிச்சுட்டே போகும். உங்களுக்கு முன்னாடி போகிற வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி வேகத்தை குறைக்கவும் அதிகப்படுத்தவும் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பயன்படுது. லேனை விட்டு விலகினா எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு லேன் டிபார்ச்சர் வார்னிங்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பயன்படுது. திடீரென குறுக்கே வரக்கூடிய வாகனங்கள் மீது மோதாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஆப்ஷனுமே இருக்குது. மேலும் முன்னாடி போகக்கூடிய வாகனங்கள் ஏதாவது நீங்க இடிக்கிற மாதிரி போனீங்கன்னா ஃபார்வேர்டு கலிஷன் வார்னிங்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் உங்களை எச்சரித்து வாகனத்தை நீங்க அதையும் பொருட்படுத்தாம நீங்க நிறுத்தாம போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் பண்ணி நிறுத்தக்கூடிய ஆப்ஷனுமே இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்ல ஏதாவது வாகனங்கள் வந்தால் அதை சரியாக டிடெக்ட் பண்ணி டிரைவருக்கு தேவையான சரியான தகவலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டமுமே இருக்குது. டிரைவர் ஏதாவது தூக்கத்தில் ஓட்டிட்டு போனால் அவருக்கு சரியான எச்சரிக்கையுமே கொடுக்கும். இது போல பலவிதமான அம்சங்களை பயன்படுத்தி இந்த பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ADAS இருந்தால் கார் எல்லா சூழ்நிலையுமே தானாக ஓடுன்னு நினைக்கிறது பெரிய தப்பு. ஏன்னா ADAS உள்ள கார்களை அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு ஸ்பீடு லிமிட்டை செட் பண்ணிவிட்டு சில நபர்கள் டிரைவர் சீட்டை விட்டு எந்திரிச்சு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடுறாங்க. இது ரொம்பவே ஆபத்தான மற்றும் பாதுகாப்பு இல்லாத செயல். ஸோ யாருமே இது போல் தவற செய்யாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் ADAS ஒரே மாதிரி வேலை செய்யாது. கனமழை, மூடு பனி, லேன் கோடுகள் இல்லாத சாலைகளில் இந்த ADAS ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கேமரா, ரேடார் மீது அழுக்கு படிஞ்சிருந்தாலும் இதோட செயல்திறன் கண்டிப்பாக குறையும். ஸோ ADAS முழுசாக நம்பி வாகனத்தை ஓட்டாதீங்க. இது ஒரு பாதுகாப்பு உதவி அம்சமாக மட்டும் பயன்படுத்துங்க. எப்போவுமே ஸ்டீரிங்கில் உங்கள் கைகளும் சாலையில் முழு கவனமும் இருந்தால் மட்டும்தான் சேஃபாக போக முடியும். ஸோ ADAS இருக்கக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும் முழு கவனத்தோட சேஃபாக டிரைவ் பண்ணிட்டு போங்க.